இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய வழிபாட்டு நற்செய்தியிலே மத்தேயு அதிகாரம் 10 இறை சொற்றொடர்கள் 24-33 இயேசு தனது சீடர்களை நற்செய்தி போதிப்பதால் தாங்கள் சந்திக்க இருக்கும் கொடுமைகளுக்கு தயாரப்படுத்துவதை பார்க்கிறோம். இதன் வழியாக தனது பாடுகளில் பங்கு பெறுகிறீர்கள் என்று அவர்களை ஆற்றுப்படுத்துவதோடு கடவுளின் பராமரிப்பும் பாதுகாப்பும் கிடைக்கும் என்று உறுதியளிக்கிறார். எனவே தைரியமாக நற்செய்தி அறிவியுங்கள் என்கிறார். த டிசைபிள்ஸ் டெஸ்டினி. இயேசுவை அவர்கள் எவ்வாறு பெயர்செபூல் என்று அழைத்தார்களோ அதைவிட கேவலமாக சீடர்களை அழைப்பார்கள், நடத்துவார்கள். எனவே அஞ்சாதீர்கள், எதிர்ப்பை நினைத்து பயப்படாதீர்கள். நற்செய்தியின் உண்மை மறைந்திருக்கலாம், வெளிப்படாமல் இருக்கலாம். ஆனால் ஒரு நாள் அது கூரையின் மீதிருந்து அறிவிக்கப்படும். அப்பொழுது யாராலும் உண்மை மறைக்கப்பட முடியாது என்கிறார். ஃபியர் காட் நாட் மேன். இயேசு உலக அச்சுறுத்தல்களையும் நிலையான ஆன்மீக வாழ்வையும் ஒப்பிடுகிறார். எதிரிகள் உங்களை உடலளவில் கொல்லலாம், ஆனால் உங்களின் ஆன்மாவை ஒருபோதும் கொள்ள இயலாது. ஏனெனில் கடவுள் மட்டுமே ஆன்மாக்களுக்கு சொந்தமானவர். உங்கள் தந்தையின் விருப்பமின்றி எவராலும் உங்களுக்கு எதிராக எதையும் செய்ய இயலாது. காட்ஸ் ப்ராவிடன்ஸ். ஒரு சிறு சிட்டுக்குருவி கூட தரையில் விழாது பார்த்து கொள்ளும் இறைவன் தன் சாயலாக படைத்த தான் அன்பு செய்யும் மனிதரை அழிய விடுவார்வோ? சிட்டுக்குருவிகளை விட நாம் எவ்வளவோ மேலானவர்கள் அல்லவா? எனவே அஞ்சாதீர்கள், தலை நிமிர்ந்து நில்லுங்கள். நம்மை காக்கும் ஆண்டவர் நமக்கு முன்னும் பின்னும் இருந்து இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நாம் நடக்க நேர்ந்தாலும் நம்மை நடத்தி நம்மோடு இருக்கிறார். எனவே அஞ்சாதீர்கள், நற்செய்தியை தொடர்ந்து அறிவியுங்கள். என்ன நேர்ந்தாலும் இறைவன் நம்மோடு இருந்து அவர் கோலும் கைத்திடையும் நமக்கு ஆறுதலாயிருந்து நம்மை வழிநடத்தும். நம்மை காக்கின்ற இறைவன் நம்மை வழிநடத்துவார். நன்றி.